உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கைலாய ஆலயத்திலிருந்து சித்தர் பாக்கியா. உலகின் முதல் இரட்டை ஆறுடை சிவலிங்கம் சிவபெருமான், சக்தி தேவி, பார்வதி தேவி, இவங்க 3 பேரும் லிங்க ரூபத்தில் வாழ்வதாக ஐதீகம். சித்தர் அகத்தியர் கூறியதின் அடிப்படையில் நம்மளுடைய ஆலயத்தில் 11 அடி ஹைட்ல நம்ம சிவபெருமான் இங்க அமைஞ்சிருக்காரு. மக்கள் அனைவரும் உலகத்திலேயே முதல் இரட்டை ஆறுடைய சிவலிங்கம். இது எதுக்காக அப்படின்னா பாத்தீங்களா, நிறைய குடும்பங்கள் சண்டை சச்சரவால பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவிகளுக்கு இருப்பாங்க. சொந்த பந்தங்கள் பிரிந்து வாழ்வாங்க, பல வருஷங்களாக வாழ்வாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய சிவபெருமானை நீங்க தரிசனம் செய்யும் போது குடும்ப ஒற்றுமை ஏற்பட்டு ஒற்றுமையோடு வாழ்வார்கள். மக்கள் அனைவரும் நம்மளுடைய சிவாலயத்தை நோக்கி வழிபாடு செய்து சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இதெல்லாம் சித்தர்கள் கூறியதின் ரகசியத்தின் அடிப்படையில் தான் நம்ம கட்டியிருக்கோம். இது நம்ம சௌரியத்துக்கு எதுவுமே இங்க செய்ய முடியாது. சிவபெருமான் அவ்வளவு சாதாரணமா நம்மளை விட்டுற மாட்டாரு. ஆகையால ஒவ்வொரு பிரதோஷம் அன்னைக்கும் மாலை சிவபெருமானுக்கு பூஜைகள் அவசியங்கள் நடைபெறும். மாலை 5 மணிக்கு எல்லா மக்களும் நம்மளுடைய உலகின் முதல் இரட்டை ஆறுடைய சிவலிங்கத்தை தரிசனம் செய்து உலக மக்கள் அனைவரும் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். மக்கள் ஆலயம் தேடி வாங்க, எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கட்டும். இதெல்லாம் நீங்க நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய சாமிகளே நீங்க எங்கேயுமே பாத்திர முடியாது. இதுதான் உலகத்திலே ஃபர்ஸ்ட். எல்லாம் சித்தர்கள் அந்த காலத்துல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை நாம தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில வச்சுக்கிட்டு நம்ம ஆலயம் கட்டி இருக்கிறோம். எல்லா மக்களும் சந்தோஷமா வாழணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். நாங்க மட்டுமே ஆலயம் கட்டி வழிபாடு செய்வதற்கு இங்க கிடையாது. இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான 60 வகையான பரிகாரத்துக்கும் ஒரே பரிகாரஸ்தனம் இந்த உலகத்திலே. இங்க நீங்க பரிகாரங்களுக்காக பணங்கள் செலவுகள் செய்ய தேவையில்லை. இங்க போனாலே உங்களுக்கு ஒரு பரிகாரம் தான், வாழ்வில் மாற்றங்கள் வரும். இதை என்னால சவால் விட்டு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க சித்தர்கள் வாழும் ஆலயம். இது ஏன் வாழும் ஆலயம் நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இங்க எனி டைம் சித்தர்கள் வரது போறதாகவும் இல்லை ரெகுலரா இங்க இருக்கிறது. இங்க ரெகுலரா இருக்காங்க. அதனாலதான் சித்தர்கள் வாழும் ஆலயம் அப்படின்னு சொல்றோம். சிவ கைலாய ஆலயத்திலிருந்து சித்தர் பாக்கியா. மக்கள் அனைவரும் நம்மளுடைய சிவபெருமானை தரிசனம் செய்து நன்றாக வாழணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். ஆலயம் தேடி வாங்க, எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்கட்டும். இது மெயினா நான் ஏற்கனவே நந்தி பகவான்கிட்ட சொன்ன மாதிரியே குழந்தைகளுக்கும் நடுத்தர வயது உடையவருக்கும் முதியவர்களுக்கும் தனித்தனியாக நம்ம ஆலயத்துல மட்டும்தான் பிரிச்சு கொடுத்துருக்கோம். சின்னவங்களுக்கு, நடுத்தர வயது உடையவங்களுக்கு, பெரியவங்களுக்கு அப்படின்னு. உலகத்திலேயே இந்த மாதிரி எந்த ஆலயத்திலையுமே அந்த மாதிரி இல்லை. இங்க பிரபஞ்சத்தோட கதிர்வீச்சு தன்மை அதிகம் உள்ள இடம். அதனாலதான் இங்க உலகத்திலேயே எங்கேயும் இல்லாதமாக சித்தர் அகத்தியர் ஆகாயமா இருக்கமா பறந்த கோலத்துல ஏழையின் சாமி, இரட்டை ஆறுடைய சிவலிங்கம், நந்தி மீது நந்தி, 3 நந்திகள், முப்பரிமாண நந்திநாதன் எல்லாம் இங்க அமையக்கூடிய பாக்கியம் அந்த பிரபஞ்சமும் சித்தர்களும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. மக்களாகி நீங்க இது வழிபாடு நீங்க பண்ணி சந்தோஷமா வாழணும். உலக மக்களுக்கு நாங்க தெரியப்படுத்துறோம். இன்னும் பல பேர்த்துக்கு தெரியாது இங்க ஆலயம் இருக்கிறது. நம்ம ஆலயம் தேடி வாங்க, சிறப்பா சந்தோஷமா வாழுங்க. எந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் இங்க போனீங்களாவே உங்களுக்கு தொழில் விருத்தி அடையும், தொழில மாற்றங்கள் நடக்கும், செல்வங்களை பெருக்கும். இது பொய் கிடையாது. என்னால சவால் விட்டு சொல்ல முடியும். நீங்க அன்னைக்கு இப்படி சொன்னீங்க, இப்படி நீங்க நடக்கல அப்படின்னா நீங்க என்ன கேட்கலாம். இங்க போனீங்களாவே அந்த மாற்றங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா நீங்க ரெகுலரா ஆலயத்துக்கு வரணும். இங்க இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அதுதான் இந்த ஆலயத்தோட இது. நீங்க இங்க பணம் செலவு பண்ணணும், பொருள்கள் செலவு பண்ணுங்கிறது அவசியமே கிடையாது. இங்க வழிபாடு செஞ்சீங்களாவே நீங்க போதும். ஆகையால நம்ம ஆலயம் தேடி மக்கள் அனைவரும் வாங்க. நன்றி, வணக்கம். கைலாய ஆலயத்திலிருந்து சித்தர் பாக்கியா. ஓம் மனங்கள் செய்ய காரணமே போற்றி, ஓம் மனங்கள் செய்ய காரணமே போற்றி, ஓம் யந்திர மகிமை உனக்கே போற்றி, ஓம் யந்திர மகிமை உனக்கே போற்றி, ஓம் அகிலமெல்லாம் உன் அருள் போற்றி, ஓம் அகிலமெல்லாம் உன் அருள் போற்றி, ஓம் மதங்கள் மேல் கொடி வானாய் போற்றி, ஓம் மதங்கள் மேல் கொடி வானாய் போற்றி,
ஓம் லட்சியமெல்லாம் உன் அருள் போற்றி. ஓம் லட்சியமெல்லாம் அருள் போற்றி. ஓம் தட்சனுக்கு உபதேசம் செய்தாய் போற்றி. ஓம் தட்சனுக்கு உபதேசம் செய்தாய் போற்றி. ஓம் தண்டங்களின் மேல் அறிந்தாய் போற்றி. ஓம் தண்டங்களின் மேல் அறிந்தாய் போற்றி. ஓம் தயாபாரம் அருள் பெற்றவனே போற்றி. ஓம் தயாபாரம்